मुंबई डीएमके पार्टी की ओर से कल स्वर्गीय पेरियार स्वर्गीय अन्ना के जन्मदिन और डीएमके पार्टी स्थापना दिवस समारोह एम जयसुराज मुंबई डीएमके संतक के अध्यक्षता में आयोजित किया गया। पार्टी के स्वर्गीय नेताओं के फोटो को बॉम्बे तिरुवल्लुवर मंडलम और कलंज तमिल संगम के सेक्रेटरी जेम्स देवदासन के द्वारा पुष्पांजलि देकर कार्यक्रम को शुरू किया गया। इस समारोह में अनरोगन मारन के गणेश VCKS सालमन राजा सिद्धना अनरोगन सेविता अरेलुमधी जेरेमी तमिल संगम के अध्यक्ष मुरुगन रविकुल सिल्वन राजानंद अब्दुल दीवान वे रविचंद्रन सिनेसा प्रताप सिनेमा श्रीनिवासन रमैया कोयसक मूर्ति राजन जाकिर हुसैन जोविंसन पेरियार बाला उपाध्यक्ष धनी कन्नन शंकर धारावी पन्नीर सेल्वम रजी रजनी इत्यादि मान्यवरों ने इस समारोह में भाग लिया। धराविकर डीएमके के आर रविरजनी सभी मान्यवरों को धन्यवाद दिया। इस समारोह को मुंबई डीएमके के संकटक एम जयसुराज ने आकर्षक रूप में किया और सभी भोजन का आयोजन भी किया गया। எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணி கொடுங்க. உணவுக்கே இல்லாத அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்கோம். ஏன்னா அந்த கஷ்டத்தை கொஞ்சம் போக்க வேண்டும் என்பதற்காக இந்த அண்ணாவின் ஒப்பந்த விழா கூட்டத்துக்காக எனக்காக வாய்ப்பு நன்றி வணக்கம். விழாவில் கலந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை என்பதால் இதை முன்கூட்டியே நடத்துகின்றோம். இந்த முப்பது விழாவில் ஒவ்வொரு முறையும் தலைமை கழகத்தின் சார்பாக விருதுகள் வழங்குவார்கள். அந்த விருதுகளை மும்பை திராவிட முன்னேற்ற கழகத்தில் முதலாக மறைந்த அண்ணன் பொற்கோ பிளவுஸ் போடுறதுக்கு நம்ம சண்டை போட்டு பிளவுஸ் போட்டோம். அது வரி கட்டி அப்படிலாம் பிளவுஸ் போடுறது. அதுக்கு முன்னாடி எங்களுக்கு அனுமதி கிடையாது. இன்னைக்கு இந்த பெண் இந்த ஜீன்ஸ் போட்டுட்டு வந்து உட்கார்ந்து இருக்குன்னா இதுக்கெல்லாம் நம்ம சண்டை போட்டு போக முடியாது. பண்ண முடியாது. இன்னுமே நாங்க வந்து அதுக்கெல்லாம் அந்த விமர்சனங்களுக்கு உள்ளாயிட்டு தான் இருக்கணும். என்ன மாதிரி உடையாடுச்சு பாருங்க, பொது இடத்துல இப்படி உடம்பு எடுத்துறீங்க எப்படி உடம்பு. அந்த காலத்தில் சத்தியவாணி முத்து அம்மையார் பிரிந்த காலத்திலிருந்து இன்று ஐயா வைகோ இவர்கள் எல்லாருமே மும்பை திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் ஐயா பொறுப்போ ஐயா அரியசங்காரன் ஐயா தியாகராஜன் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நம்மெல்லாம் நாங்க வெறுமையில இருக்கிறோம். ஆனா உண்மையிலே ஒரு தூய்மையான உள்ளத்துக்கு சொந்தக்காரங்கன்னா திராவிட கழகத்தை இந்த பழக்கம் இருக்காது. யாரை குடியிருக்கணும் யார என்ன செய்யணும். அது எப்படி சமீபத்தில் பெரியார் பாலாஜி அவர்களுடைய ஒரு 4-3 வருடமாக தான் அவருடைய பேச்சை தான் கேட்கிறேன். திராவிட கழகத்துடைய பொருளாதார அமைக்கின்றார். 2 கரும்பேட்டைகள் மும்பை நமக்கு. ஒன்று அண்ணன் பே கணேசன், ஒன்று ஆர் ரவிச்சந்திரன். 2 பேரும் அந்த கொள்கையை விடாப்புரியோடு எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். திராவிட கழகத்தில் இருப்பவர்கள் தான் பகுத்தறிவாளர் கழகம், 10 திராவிட கழகமாக இரட்டை குல துப்பாக்கியாக செயல்படுகிறார்கள். அது உண்மையிலே மகிழ்ச்சி தரும்.